வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. மார்ச் மாதத்துக்கான புக்கிங் டேட் அறிவிச்சு இன்றைக்கி எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சாச்சுங்க. இன்றைக்கி தேதி 18 காலையில் 10 மணிக்கு எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் அதற்கான புக்கிங் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. இது 2 நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும். 2 நாளுக்குள்ளே யார் வேணாலும் பதிவு பண்ணலாம். இது ஏஜ் லிமிட்டு ஆண்கள் பெண்கள் மாதிரி எந்த கணக்கும் கிடையாது. யார் வேணாலும் பதிவு பண்ணலாம். இதில் செலக்ட் ஆனால் 20ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே குழுக்கள் நடக்கும். அதில் செலக்ட் ஆனால் அதுக்கப்புறம் பணம் கட்டிட்டு இந்த சேவையில் கலந்துக்கலாங்க. அந்த மாதிரி உள்ளது. இதில் அதுக்கு அடுத்தது ஆர்ஜித சேவா 21ஆம் தேதி அன்றைக்கி ஆர்ஜித சேவா, கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை இந்த மாதிரி சேவைகள் ஓப்பன் ஆகுதுங்க. வழக்கமாக 4 சேவைகள் அதில் ஓப்பன் ஆகும். கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்ர தீப அலங்கார சேவை, இந்த 4 சேவைகள் ஓப்பன் ஆகும். அதே சேவைகளில் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா தெப்போற்சவம் நடக்கும். அதற்கான புக்கிங்கும் இந்த வருஷம் ஓப்பன் ஆகுதுங்க. மார்ச் 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அந்த தெப்போற்சவம் நடக்க போகுது. அதற்கான புக்கிங்கும் இதே ஸ்லாட்டில் வருதுங்க. இப்போ 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆர்ஜித சேவா புக்கிங் ஓப்பன் ஆகும்பொழுது மொத்தம் 5 காட்டும். இதில் ஏற்கனவே 4 தான் இருக்கும். இப்போ 5 காட்டும். ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒன்று காட்டும். இது 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 5 நாள் இந்த ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் நடக்கும். அதாவது தெப்போற்சவம் நடக்கும். இது ஆர்ஜித சேவாவில் தான் வருதுங்க. 500 ரூபா டிக்கெட். இது ஒரு ஆளுக்கும் பண்ணலாம், 2 பேருக்கும் பண்ணலாம். மேக்ஸிமம் 2 பேருக்கு பண்ணலாம். மினிமம் ஒரு ஆளுக்கு பண்ண முடியும். அது ஆர்ஜித சேவாவில் வர்றதுனால கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை மாதிரி இதுவும் சுபதமன் வழியாக நீங்கள் தரிசனத்துக்கு போக முடியும். இந்த ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் எப்போ நடக்குது பார்த்தீங்கன்னா சாயந்தரத்தில் தாங்க நடக்குது. சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் அந்த ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த தெப்போற்சவத்தில் கலந்துக்கிறதுக்கு டிக்கெட் இருக்கவங்களுக்கு முன்னாடி கொண்டு உட்கார வைப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு அது முடிஞ்சவொடனே நீங்கள் தரிசனத்துக்கு போகலாம். இந்த மாதிரி 7:30 மணி 8 மணிக்கு முடிஞ்சிடும். அது முடிஞ்சவொடனே நீங்கள் போகலாம். திருமலையில் நிறைய தரிசனத்துக்கு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போவோம். கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, இது 300 ரூபா டிக்கெட்டு நிறையா எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி இந்த தெப்போற்சவத்துக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த தெப்போற்சவத்தில் போய் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. இது 500 ரூபா டிக்கெட் அப்படிங்கிறதுனால ரொம்ப வெயிட்டிங் டைம் இல்லாமல் சீக்கிரமாக தரிசனம் பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க. இதில் ஒரு முக்கியமான விசேஷம் என்னென்னா, இந்த தெப்போற்சவம் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உள்ளே விடுவாங்கன்னு கணக்கு கிடையாதுங்க. டிக்கெட் இருக்கவங்களுக்கு உள்ளே கொண்டு உட்கார வச்சுருவாங்க. அவங்கள பொறுமையாக முடிஞ்சவர் தான் அனுப்புவாங்க. டிக்கெட் இல்லாதவங்களும் தாராளமாக எப்போ வேணாலும் போய் பார்க்கலாங்க. அது ஏன்னா அந்த சுவாமி புஷ்கரணி அப்படிங்கிற தெப்பக்குளத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டே நானும் போய் அதில் கலந்துட்டு வந்தேங்க. கடைசி நாள் அன்றைக்கி போயிருந்தேன். மார்ச் 24 போன வருஷம் நான் போகும்போது கடைசி நாள் அன்றைக்கி தெப்போற்சவத்துக்கு போகும்போது எல்லாருமே அலோவ் பண்ணாங்க. வெளில வெயிட் பண்ண சொல்லுவாங்க. தெப்போற்சவத்துக்கு சுற்றி 4 மாடை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செக் போஸ்ட் மாதிரி போட்டு நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் பக்தர்கள்லாம் வெளியில் வந்த பிறகு மறுபடியும் இங்கே ஒரு 100-200 பேர் உள்ளே அனுப்புவாங்க. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அவங்க வந்த பிறகு மறுபடியும் அடுத்த குரூப் அனுப்புவாங்க. இந்த மாதிரி யார் வேணாலும் போய் பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். டிக்கெட் இருந்தால் தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. யார் வேணாலும் இதில் கலந்துக்க முடியும். டிக்கெட் எடுத்துக்கிட்டு இதை போய் கலந்துக்கிட்டோம்னா அதுக்கடுத்து நேரடியாக போய் நம்ம ஆர்ஜித சேவை வழியாக சுபதமர்ச்சி வழியாக போய் தரிசனம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிங்க. இந்த ஆர்ஜித சேவை புக்கிங் டீட்டெயில்ஸ் சொல்லும்போது இந்த தெப்போற்சவத்தை பற்றி நான் சொல்லலை. அதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆர்ஜித சேவாவில் கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவையில் ஓப்பன் ஆகும் பொழுது அதே சேவைகளில் இந்த ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற தெப்போற்சவம் ஓப்பன் ஆகுதுங்க. 500 ரூபா டிக்கெட்டில் அடிஷ்னல் கோட்டா இது. வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிங்க. இது மார்ச் மாதத்துக்கான கோட்டா. இந்த தெப்போற்சவம் நடக்கிற நாட்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 5 நாள் நடக்கும். சாயந்தரத்தில் தான் நடக்கும். அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். வாய்ப்பு இருக்குங்க. டிக்கெட் எடுத்துங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன் இன்னும் ஓப்பன் பண்ணலைங்க. மற்றதுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. அக்காமடேஷன் இன்னும் ஓப்பன் பண்ணலை. அதற்கான டேட்டு என்றைக்குன்னு அறிவிக்கலை. அறிவிச்சாங்கன்னா தொடர்ந்து சேனலில் அதை அப்டேட் பண்ணுறாங்க. இந்த அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா அக்காமடேஷன் கிடைக்காதுங்க. அதை பிளான் பண்ணிங்க. மினிமம் 2 பேர் இருந்தால் தான் அக்காமடேஷன் கிடைக்கும். ஏற்கனவே டிடிடியில் அப்படி தான் இருக்குது. டிடிடி அக்காமடேஷனில் எங்கேயுமே சிங்கிள் பர்சனுக்கு அக்காமடேஷன் கிடைக்காது. எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி தான் இப்போவும் நீங்கள் வைகுண்ட தரிசனத்துக்காக நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த நேரத்தில் ஒரே ஆளுக்கு எடுத்துங்க. அக்காமடேஷன் கிடைக்கலன்னு அப்புறமா சிரமப்படாதீங்க. திருமலை தங்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா 2 பேர் 3 பேர் மாதிரி டிக்கெட் சேர்த்து எடுத்துங்க. அப்போ போய் தங்கிட்டு வரலாங்க. அந்த மாதிரி தான் அக்காமடேஷன் கிடைக்கும். அதுவும் தரிசன டிக்கெட் இருந்தால் தான் திருமலையில் அக்காமடேஷன் கிடைக்குங்க. அதுக்கும் பிளான் பண்ணிட்டு தான் நீங்கள் தரிசன டிக்கெட் எடுக்கணும். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.